தாய்மார்கள் எல்லாருக்குமே இப்போ குழந்தைங்க லீவ்ல இருப்பாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. ஆனா, அதுலயும் நம்மளுக்கு டஃப் குடுக்குறது என்ன அப்டின்னா, அந்த குழந்தைங்க தலையில பேன் வந்துருச்சு அப்டின்னா, ரொம்ப கஷ்டம். அவங்கள எப்ப பார்த்தாலும் புடிச்சு உட்கார வச்சு பேன் வாரிட்டே இருக்கணும். இது நெறைய தாய்மார்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமாவும் இருக்கும். அதேபோல அது சோஷியலியும் ஒரு அக்செப்டபிளான ஒரு நல்ல பிஹேவியர் கிடையாது. எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க தலைய சொரிஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்கட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவும். அது மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் நெறையா இருக்கு. நெறைய குழந்தைங்களுக்கு கண்ல இரிட்டேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த பேன் தொல்லைய நீக்கிறதுக்கு நாம என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத நாம பார்ப்போம். இந்த பேன் பிரச்சனை வந்து பொதுவா ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கள்ல 90% குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டே இருக்கு. மெயினா என்னென்ன காஸ் பண்ணுது? பேன் தானே மேடம் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, சீவுனா போயிறாதா? அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு பக்கம் இருந்தாலும், இது நம்மளுடைய உடல் நிலையவும் கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். என்னன்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு தலைய ப்ராப்பரா கேர் பண்ணாதனால, அதாவது இப்ப ஸ்கூலுக்கு போற சில்ட்ரனுக்குலாம் என்ன பண்ணுவோம்? ஒரு வாரத்துல 1 நாள் தலைக்கு நல்லா தேய்ச்சு குளிக்க ஊத்துவாங்க. ஆனா, இந்த மாதிரியான பேன் தொந்தரவு, ஈறு இதெல்லாம் உள்ள இருக்கும்போது, கண்டிப்பா அவங்களுடைய தலைய வந்து ஒரு வாரத்துக்கு 2 நாளாவது நல்லா தேய்ச்சு கழுவுறது வந்து ரொம்ப அவசியம். ஆனா, அந்த மாரி வாய்ப்பு இருக்காது. இப்ப குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது, இல்ல உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல வேற ஏதோ அலர்ஜி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அடிக்கடி நீங்க குளிக்க வைக்க முடியாது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ரொம்ப அவசியமா கண்டிப்பா குளிக்க வைக்கணும். ஸோ, அது தவிர என்ன பண்ணும், இந்த பெயின் வந்து நெறைய கடிச்சு கடிச்சு அந்த ரத்தத்த உறிஞ்சுறனால அவங்களுக்கு அனீமியா, அதாவது இரத்த சோகை வரதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கு. அதேபோல நெறைய குழந்தைங்களுக்கு பேன் வந்தாலே அலர்ஜி வர ஆரம்பிச்சுரும். அதாவது கண்ல அந்த துகள்கள்லாம் விழுகும்போது என்ன ஆயிருது அப்படின்னா, தலையில டாண்ட்ரஃப் அது மாதிரியான தொந்தரவு வருது. அது விழுந்து விழுந்து கண்லலாம் அலர்ஜி, முகத்துல அலர்ஜி உண்டு பண்றது. அப்புறம் தலையில அது ரொம்ப சொரியறனால அதுல வந்து புண் வரக்கூடியது. ஏன்னா தலையில இருக்க புண் சீக்கிரம் ஆறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. காத்தோட்டம் இருக்காது. ரொம்ப வேர்வை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த குழந்தைங்கள ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இந்த பெயின் வந்துட்டா எப்படி ஹேண்டில் பண்ணும்? முதல் விஷயம் கம்ப்ளீட்டா டெய்லி ஒரு தடவையாவது வந்து அவங்களுக்கு அந்த பெயின் வார்ற சீப்பு வச்சு கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வாரி கிளீன் பண்ணணும். 2வதாக அவங்கள ரொம்ப கரெக்ட்டா சுத்தமா பார்த்துக்கணும். வாரத்துல 2 நாளாவது அவங்களுக்கு தலைக்கு தேய்ச்சு நல்லா குளிக்க வச்சு காய வைக்கணும். 2. 3வது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய துண்டு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தனியா தான் நம்ம பராமரிக்கணும். ஏன் அப்டின்னா, அதுல விழுகக்கூடிய சின்ன சின்ன அந்த ஈறுகள் கூட என்ன பண்ணும், அடுத்தவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள அவாய்ட் பண்ணுங்க. இப்ப வீட்ல 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா, 2 குழந்தைங்களோட யூனிஃபார்மே ஒண்ணா தான் போட்டு துவைப்போம். ஆனா, கண்டிப்பா இவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கோ, இல்ல இன்னொரு குழந்தைட்ட இருந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த பெயின் வந்து ஒரு சைக்கிள் அப்படியே பிரேக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் கம்பல்சரியா ஃபுல்லா ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப கடையில வந்து நெறைய அப்படி சும்மா ஜஸ்ட் தேய்ச்சு அப்படி குளிக்கிறதுக்கான மருந்துகள் நெறைய கிடைக்குது. அப்படி அது உங்க குழந்தைக்கு சேஃபா ஒத்துக்கும்னா, அந்த மாரி ஏதாவது போட்டு அத கம்ப்ளீட்டா சரிப்படுத்திக்கோங்க. அதுல வந்து கடையில நெறைய கமர்ஷியல் பிராண்ட்ஸ் நெறைய விக்கிறாங்க. அதுல எது பாதுகாப்பானதோ, உங்க குழந்தைக்கு எது வந்து அலர்ஜிக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு இடத்துல அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல அதுல ஒண்ணுமே பிரச்சனை வரல அப்டின்னா, நீங்க தல பூரா தடவி கண்ல விழாதைக்கு, முகத்துல பற்றாதைக்கு அவங்களுக்கு ஏதாவது துண்டு எதையாவது வச்சு கட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது பண்ணுங்க. அதேபோல எப்படியும் 3 மாசத்துக்கு ஒரு தடவ தொடர்ந்து இத வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து கரெக்ட்டா சரி பண்ணுங்க. இது பொதுவா பண்ணக்கூடியது. ஹோமியோபதியில இதுக்கு மருந்து இருக்கா அப்டின்னா, கண்டிப்பா இருக்கு. இந்த பெயின் தொந்தரவு வராம இருக்கிறதுக்கு நல்ல மருந்துகள் இருக்கு. ஸோ, அதனால அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பேன் தொந்தரவுனால வரக்கூடிய பக்க விளைவுகளுக்கும் நல்ல மருந்துகள் இருக்கு. ஸோ, அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அது தவிர என்னன்னா, ஒரு ஜென்ரலா ஒரு டிப் சொல்றேன். ரொம்ப அருமையான மருந்து, ரொம்ப சேஃபான மருந்து என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே சீத்தாப்பழம் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ, இந்த சீத்தாப்பழத்தினுடைய விதை இருக்கு இல்லையா? அந்த விதைகள சேகரிச்சு வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாரி வந்து பேன் தொந்தரவு வரும்போது, நீங்க அந்த சீத்தாப்பழத்தோட கொட்டைய வந்து கொஞ்சம் உடைக்கிறதுக்கு சங்கடமா இருக்கும். பட் ஆனா, நீங்க அத உடைச்சு, அத நல்லா பவுடர் பண்ணிட்டு, நீங்க நல்லா தலையில வெறும் தண்ணீல குழச்சு மேல ஃபுல்லா நல்லா தடவி, ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் வரைய அந்த ஸ்கேல்ப் அதாவது நம்மளுடைய தலையினுடைய தோல் பகுதி மற்றும் நம்மளுடைய அவங்களோட முடியில நல்லா தடவிட்டு, ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் வரைய தலையில ஒரு துண்டு கட்டி விட்டுருங்க. ஏன்னா, இதுலேருந்து ஏதாவது கண்ல உதிர்ந்து வந்துராம, கண்ல பட்டுச்சுன்னா அது வந்து இரிட்டேஷன் காஸ் பண்ணும். கண்ல அரிப்பு, கண் செவந்து போதல் இது மாரிலாம் காஸ் பண்ணும். ஸோ, அதனால அது மாரி பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இஃப் சப்போஸ் அப்படி கண்ல பட்டுருச்சு அப்படின்னா கூட, நீங்க குளிர்ந்த தண்ணிய வச்சு நல்லா கழுவ கழுவ போயிடும். அதுக்கப்புறம் ஒண்ணும் தொந்தரவு குடுக்காது. ரொம்ப பாதுகாப்பானது. இது மாரி வச்சுட்டு, நீங்க நார்மலா என்ன ஷாம்பு போட்டு உங்க குழந்தைங்கள குளிக்க ஊத்துவீங்களோ, அது மாரி குளிக்க ஊத்துங்க. இது கம்ப்ளீட்டா பெயினே வரவே வராது அவங்களுக்கு.
ஸோ இதே இதை நீங்கள் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். ஆனால் அது கூட தேவைப்படாது. ஏன்னா ஒரு தடவையிலே கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த குழந்தைங்களுக்கு ஈறு முதற்கொண்டு இருக்காது. ஸோ இது மாதிரியான பாதுகாப்பான ஒரு விஷயத்தை பயன்படுத்தி உங்கள் குழந்தைங்களையும் சுத்தமாக பார்த்துக்கோங்க. இந்த லீவை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நன்றி.